வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 சபைகள். February 26. வெதுவெதுப்பான சபை. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். வெளிப்படுத்துதல் 3 வசனம் 15. நைரோபிலிஸ் பமுகாக்கே நகரம் இன்று யுனெஸ்கோ உலக பாரம்பரிய மையமாகவும் உலகின் மிக பழமையான வெந்நீர் ஊற்றுகளுள்ள இடமாகவும் பிரபலம் அடைந்துள்ளது. அப்போஸ்தலனாகிய யோவானின் கலாத்தியிலேயே அந்த நகரம் இதற்கு பிரபலமானதுதான். அதன் கனிமங்கள் நிறைந்த நீரானது ஆண்டு முழுவதும் 96 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்கும். பல்வேறு நோய்களை குணமாக்கக்கூடியது. அப்பகுதிக்கு அருகே இருந்த நகர மக்கள் அதை மிகவும் விரும்பினார்கள். அதில் லவோதிக்கியா நகரத்தாரும் உண்டு. ஆனாலும் அந்த ஆறு உற்பத்தியாகி 6 மைல்கள் கடந்து லவோதிக்கியா நகரத்தை சென்றடைவதற்குள் வெதுவெதுப்பாக மாறிவிடும். கடைசி நாட்களில் வாழ்கிற பெரும்பாலான கிறிஸ்துவர்களின் பெரிய குறையை இது சுட்டிக்காட்டுகிறது. லவோதிக்கியா சபைக்கு எழுதப்பட்ட கடிதம் தீர்க்க தரிசன ரீதியாக 1844க்கு பிறகு உலகத்தின் முடிவு மட்டுமுள்ள காலத்தை குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் தான் நாம் தற்போது வசிக்கிறோம். நீங்கள் வேதாகமத்தின் தேவனில் நம்பிக்கை வைத்து முழு மனதோடு அவரை பின்பற்ற விரும்பினால் இந்த செய்தி குறிப்பாக உங்களுக்கு தான் பொருந்தும். குளிராக இருக்கிற நபர் என்றால் என்ன அர்த்தம்? குளிராக இருப்பவர்தான் சூடாக மாற வேண்டியதை உணர்கிறார். ஆவிக்குரிய ரீதியாக பார்த்தால் கிறிஸ்து தனக்கு அதிகம் தேவைப்படுவதை உணர்ந்து கொள்கிறார். உவமையில் சொல்லப்படுகிற ஆயக்காரனைப் போல தான் உதவியற்ற நிலையில் இருப்பதை உணர்ந்து தாழ்மையோடு தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக்கொண்டு, தேவனே, பாவி ஆகிய என் மேல் கிருபையாய் இரும் என்கிறார். லூக்கா 18 வசனம் 13. அனலாக இருக்கிற நபர் என்றால் என்ன அர்த்தம்? மனதில் தான் உணர்த்தப்படுவதின்படி நடக்கிறவர் அனலாக இருப்பவர். தேவ வார்த்தையின் சத்தியங்களை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்க அனலாக இருப்பார். முற்றிலும் தன்னை அர்ப்பணித்திருப்பார். முற்றிலும் சரணடைந்திருப்பார். தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருப்பது போல அனலுள்ளவராக இருப்பார். எபிரேயர் 12 வசனம் 29. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதால் அன்பின் இருதயமுள்ளவராக இருப்பார். 1 யோவான் 4 வசனம் 8. நாம் தேவனுக்காக நற்கிரியைகளை செய்து பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பதை இயேசு விரும்புகிறார். தீத்து 2 வசனம் 14. ஆனாலும் சில சமயங்களில் புத்துணர் ஊட்டுகிற குளிர் நீர் போல குளிராக இருப்பது நல்லதாக இருக்கலாம். நீதிமொழிகள் 25 வசனம் 25. முக்கியமாக நாம் வெதுவெதுப்பாக இருக்கக்கூடாது. அதுக்கு மட்டும் அசௌகரியமாக இருக்கும். வெதுவெதுப்பாக இருப்பதென்றால் நாம் அடைய வேண்டிய நிலையை மறந்து நாம் இருக்கிற நிலையில் திருப்தியோடு இருப்பதாகும். உங்களுடைய ஆவிக்குரிய வெப்பநிலை என்ன? கர்த்தாவே, நான் அசௌகரியமாக இருப்பதை இயல்பாகவே விரும்புவதில்லை. ஆனால் தினமும் நீர் தேவைப்படுவது குறித்து நான் உணர்த்தப்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு அனலாகவோ குளிராகவோ என்னை மாற்றும். அதிக ஆராய்ச்சிக்கு எரேமியா 20 வசனம் 9, லூக்கா 9 வசனம் 62, 2 கொரிந்தியர் 12 வசனங்கள் 9-10. ஆமேன்.